அடங்கமறு, அத்துமீறு, திமிரியலு, திருப்பியடி அப்படிங்கிற முழக்கத்தினால தான் ராணிப்பேட்டை படுகொலை சம்பவம் நடந்துச்சுன்னு அன்புமணி ராமதாஸ். 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எப்படி இருக்கணும்னு பார்க்கணுமா அப்படின்னும் அன்புமணி ராமதாஸ். 20-25 நாள் கடந்தும் ராணிப்பேட்டை படுகொலை சம்பவத்தை குறித்து நாம் விவரமாக பேச வேண்டிய தேவையை அன்புமணி ராமதாஸும் காடுவெட்டி குருவோட மகனும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முழு தகவலோட விவரமாக பேசலாம் வாங்க. ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். ஒரு சில இயக்கத்தின் தலைவர்கள் எல்லாம் அவர்கள் தொண்டர்களை அத்துமீறு, அடங்கமறு, அடி, திருப்பி அடி, இது போன்று அது போன்று வெட்டு, இப்படியெல்லாம் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். நம்ம கட்சிக்காரன் பேசி எங்கேயோ பண்ணிடாதீங்கடா, அமைதியா இருந்தா பிரச்சனை வேணாம். கடந்த காலம் போன்று இருந்ததுன்னா இந்நேரம் வேற விதமா ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வன்னியர் சங்கம் எங்கெங்க இருக்கு? ஒரே வார்த்தை, அவ்வளோதான். வன்னியர் சங்கம் எங்க இருக்கு? இருக்கிறதே தெரியல. வன்னியர் சங்கம் இருந்திருந்தா இன்னைக்கு ராணிப்பேட்டையில் நம்ம பையன் ஒருத்தனை எரிச்சு கொண்டு அந்த அநீதிக்கும் மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாடு முழுக்க வெடித்திருக்கும். இதுக்கு சட்ட ரீதியாக ஒரு மிகப்பெரிய எதிரடி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏன் பேசல இதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்தப்ப அப்படின்னா, அப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரம் எந்த பதிவுமே இல்லை. இந்த சம்பவம் மட்டும் பேசாமல் இல்லை, எந்த பதிவுகளுமே பேசல. அதனால் இந்த சம்பவம் தவிர்க்கப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு தான் நம்ம மறுபடியும் தொடர ஆரம்பிச்சதுனால சரி முடிஞ்சிருச்சு, இதை மறுபடியும் பேசணுமா அப்படின்னு தவிர்த்தோம். ஆனால் இந்த மறுபடியும் பேச வேண்டிய சூழலுக்கு அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்து விட்டார். இப்போ அங்கே சம்பவம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அதாவது ராணிப்பேட்டையில் நெல்வாய்க்கண்டிகை அப்படிங்கிற கிராமத்தில் அனைத்து சமூக மக்களும் வசிக்கிறாங்க. பட்டியலினத்து மக்களை தவிர்த்து வன்னியர் சமூகம், முதலியார் சமூகம், யாதவ் சமூகம் அப்படின்னு, அதாவது கோனார் சமூகம் அப்படின்னு எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களும் வசிக்கிறாங்க. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, திருமால்பூர், அதாவது பட்டியலினத்து மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு அரசினர் உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி இருக்கு. அந்த பள்ளியை தொடர்ந்து சமூக விரோதிகளால் சூழப்பட்டிருக்கு. மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் அந்த பள்ளியை கிட்டத்தட்ட ஒரு பார் மாதிரியே பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. அந்த பார் மாதிரி பயன்படுத்திக்கிறதுல நெல்வாய்க்கண்டிகை கிராமத்தை சேர்ந்த இளைஞர்களும், அங்கேயே திருமால்பூரில் ஊரில் இருக்கிற சாதிய இந்துக்களும் கூட அந்த இடத்துல அந்த பள்ளிக்கூடத்தை சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, மது போதைக்கு பயன்படுத்துகிறாங்க, கஞ்சாக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அதை திருமால்பூரை சேர்ந்த பட்டியலினத்து மக்கள் இளைஞர்கள், அதாவது இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற பிரேம்குமார், வெங்கடேசன் உள்ளிட்ட இளைஞர்கள்லாம் ஏற்கனவே தட்டி கேட்டிருக்கிறதா, ஏன் இங்கே பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு தட்டி கேட்டிருக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நம்மளை தட்டி கேட்குறான். அதுக்கப்புறம் ஜனவரி 15 இந்த அம்பேத்கர் சிலை சேதப்படுத்துறதா ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை இந்த தமிழரசன், விஜய எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த கேங்லேயே இருந்த ஒருத்த பிரேம்குமாரை சார்ந்த அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்லிடுறாங்க, 15 இந்த மாதிரி அம்பேத்கர் சிலை சேதப்படுத்த உள்ளது அப்படின்ற ஒரு தகவலை பிரேம்குமாருக்கு தெரிவிக்கப்படவே, பிரேம்குமார் காவல்துறைக்கு தெரிவிச்சுட்டு ஊர் மக்களோடெல்லாம் சேர்ந்து அந்த சிலை சேதப்படுத்துறதை தடுத்து நிறுத்துறாப்புல. அப்போ நம்ம திட்டத்தை கெடுத்தவன் எவன் அப்படிங்கிறதோட பிரேம்குமார் அப்படிங்கிறவர் இலக்கு வைக்கப்படுறார். பிரேம்குமார் ஏற்கனவே இந்த குடிக்கிறத, அரசு பள்ளியை பாரா பயன்படுத்துறத, சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துறதெல்லாம் கண்டிக்கிறதுனால கூடுதலாக அவர் இன்னமும் இலக்கு வைக்கப்படுறார். அவரை எப்படியாவது அடிக்கணும், கொல்லணும் அப்படிங்கிற முடிவு செய்யப்படுறதா செய்திகள் சொல்லுது. இப்போ இந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அடுத்து 16 என்ன ஆகுது அப்படின்னா, ஏற்கனவே இவன் நம்ம திட்டத்தை கெடுத்துட்டான். அது இல்லாமல் இந்த அரசு பள்ளியில் குடிக்கிறதெல்லாம் வேற கெடுத்துட்டான். எல்லா சாதி இந்துக்களை சேர்ந்த இளைஞர்களும் அந்த வெறுப்பில் இருக்காங்க. அப்போ இவனை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்து தான் அந்த 16 சம்பவம் நடக்குது. இந்த 16 சம்பவம் பெட்ரோல் ஊற்றி தமிழரசன் கொல்லப்பட்டதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, பெட்ரோலை வாங்கிட்டு வந்தது சங்கர் அப்படிங்கிற வன்னிய இளைஞன். அந்த வன்னிய இளைஞன் யார் அப்படின்னா, இந்த தமிழரசன், விஜய கணபதி அவங்களோட கேங்கை சேர்ந்தவன். அந்த பிரச்சனை நடக்கும்போது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு மேலே வாட்டர் பாட்டிலில் வச்சிருந்தது சங்கருங்கிற இளைஞன் தான். அங்கே ஒரு ஆறு இருக்கு, ஆறை ஒட்டின மாதிரி ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் மேலே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. பிரேம்குமார், வெங்கடேசன் 2 பேரும் சேர்ந்து வண்டியில் வராங்க. அந்த பிரிட்ஜு கிட்ட இவங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்கும்போது நின்று பேசுகிறாங்க. வாக்குவாதம் ஆகுது. ஏன் இப்படி செய்கிறீங்க அப்படின்னு வாக்குவாதம் ஆகி கைகலப்பாகி முதல்ல தமிழரசன், விஜய கணபதி எல்லாம் சேர்ந்து பிரேம்குமார் இவங்களெல்லாம் தாக்குறாங்க, கடுமையாக அடிக்கிறாங்க, அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது.
அடிச்சுட்டு கைகலப்பாகி அந்த பெட்ரோல் எடுத்து தமிழரசன், விஜயகணபதி உள்ளிட்டவர்கள் வந்து பிரேம்குமார், வெங்கடேசன் மேலே ஊற்றி கொளுத்த வந்ததாகவும் அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணியிருக்காங்க, எதிர்வினை ஆற்றியிருக்காங்க. தங்களை காப்பாற்றிக்க எதிர்வினை ஆற்றி அந்த பெட்ரோலை மாற்றி தமிழரசன் மேலேயே ஊற்றி கொளுத்துனதா, அந்த கை கலப்பில் பிரச்சனையில் கொளுத்துனதா தான் செய்திகள் சொல்லப்படுது. பெட்ரோல் வாங்கிட்டு வந்தது சங்கர் தான், தமிழரசன் குரூப்பை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிறத காவல்துறையே தன்னோட அறிக்கையில் வெளியிட்டிருக்கு. மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பியே அவரோட அறிக்கையில் பத்திரிகைகளுக்கு கொடுத்த செய்தியில் அப்படி தான் கொடுத்துருக்காப்புல. அப்போது ஒரு பிரச்சனை நடக்குது, கைகலப்பு நடக்குது, அதில் எதிர்வினை ஆற்ற பிரேம்குமார், வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் வந்து அந்த பெட்ரோலை ஊற்றி கொளுத்துறாங்க. என்ன நடந்தாலும் வன்முறை, ஒருவேளை அவங்க அதை செய்யலை அப்படின்னா அன்னைக்கு தமிழரசன், விஜயகணபதிக்கு பதிலாக பிரேம்குமாரும் வெங்கடேசனும் அங்கே மரணிச்சிருப்பாங்க. மரணிச்சுட்டு அவங்க அதுக்கு வழக்கு பதிவு செய்ய நாங்களாம் போராடிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு விசிகே சார்பில் நீல சந்திரகுமார் அப்படிங்கிறவர் வாதத்தை முன்வைக்கிறார். அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். இப்போ அங்கே நடந்த சம்பவம் இதுதான். பெட்ரோல் ஊற்றி கொளுத்தணும் அப்படிங்கிற பர்பஸோட, அந்த உள்நோக்கத்தோட பிரேம்குமாரும் வெங்கடேசனும் வந்திருந்தா பெட்ரோலை அவங்க தான் வாங்கிட்டு வந்திருக்கணும். மாறா பெட்ரோல் யார் வச்சிருந்தாங்கன்னா சங்கர், தமிழரசன், விஜயகணபதி இவங்க தான். பெட்ரோல் வாங்கிட்டு வந்தது சங்கர் தான். இதை காவல்துறையை தெளிவாக அவங்களோட அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இதில் உள்நோக்கம் இல்லை. இன்னும் செய்திகள் பல என்ன சொல்லுது அப்படின்னா, வண்டியில் வேகமாக வந்தாங்க, அதை தட்டி கேட்டதுனால பெட்ரோலை ஊற்றி கொளுத்திட்டாங்க அப்படின்னு தந்தி டிவி உட்பட்ட பல்வேறு செய்தி நிறுவனங்களும் இந்த செய்தியை வெளியிடுது. இது அப்பட்டமான அயோக்கியத்தனம். ஒரு 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 படுகொலை நடக்குதுன்னா அது உள்நோக்கம் இல்லாமல் நடக்காது. அதுக்கு பின்புலத்தில் என்ன செய்தி இருக்குன்னு அதை விசாரித்து வெளியிடாமல் போகிற போக்கில் பைக்கில் வேகமாக போனதை தட்டி கேட்ட தமிழரசனையும், விஜயகணபதியும், பிரேம்குமார் உள்ளிட்டவர்கள் வந்து பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க அப்படின்னு அபாண்டமாக செய்தி வெளியேறது வந்து இந்த சமூகத்தில் ஒரு பொது மனநிலையை விதைக்க தந்தி டிவி முற்படுதோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஏன்னா ஒரு தப்பை தட்டி கேட்டாலே இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க பெட்ரோல் அடிச்சிருவாங்க, கொன்னுடுவாங்க, வெட்டிடுவாங்க, எரிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு சமூகத்தின் மீது வெறுப்பை பரப்புற முயற்சியாக தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நடந்த சம்பவம் இதுதான். அதுக்கு பின்புலத்தில் பல செய்திகள் இருக்குது. அம்பேத்கர் சிலை சேதம், பள்ளிக்கூடத்தில் சமூக விரோத செயல்கள், அதை தட்டி கேட்டது, ஊர் மக்களை ஒன்றிணைச்சது அப்படின்னு பல்வேறு செய்திகள் இருக்குது. இதற்கிடையில் பிரேம்குமார் மேலே ஏற்கனவே பல வழக்குகள் இருக்குது. அவர் ஹிஸ்ட்ரி ஷீட்டர் அப்படிங்கிற மாதிரி பல குற்ற செயல்களில் ஈடுபடுற ஒரு நபருங்கிற மாதிரி அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையில் செய்திகளை பேட்டியில் கொடுக்குறாரு. அவசரமாக அன்புமணி ராமதாஸ் தான் இந்த பிரச்சனையை என்னவா மாற்றுறாரு அப்படின்னா, வன்னியர்கள், தலித்துகள் எதிரான செயல்பாடாக மாற்றுறாங்க. நாங்கள் பொறுமையாக இருக்கோம், நாங்கள் கொந்தளிச்சா வேறு மாதிரி ஆகிடும். 40 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியும், இப்போ மாணிக்கமாக இருக்கோம், அப்போ பாஷாவாக இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சில் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இதில் முதல்ல இந்த பிரச்சனையை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சது, இது ஒரு பெரிய சமூக பதற்றத்தை நோக்கி நகர்த்த ஆரம்பிச்சதில் முதல் படி அன்புமணி ராமதாஸ் தான். இறுதி வரைக்கும் அதை அவர் தான் அப்படியே கேரி பண்ணிக்கிட்டே இருந்தார். அதில் 6 நபரில் ஒரு நபர் விசிகேவுடைய உறுப்பினர், மற்றவெல்லாம் அனுதாபிகள். ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சிக்கு தலைவராக இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அங்கே களத்துக்கு போகிறார் அப்படின்னா நிச்சயம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எல்லாரும் அவர்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ விஷயம் 2 தரப்பையும் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக, அதாவது அவர் பத்திரிகைக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, அங்கே நடந்த சம்பவத்தை அந்த மக்கள் பத்திரிகைக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, வெளியுலகத்துக்கு சொல்கிறாங்களோ இல்லையோ, நிச்சயமாக தங்களோட சார்பாக வந்திருக்கிற ஒரு கட்சி தலைவருக்கு உண்மை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாம் தெரிஞ்சும் கூட அன்புமணி ராமதாஸ் வந்து வெளியில் என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு விசிகா தான் காரணம், அந்த படுகொலையில் ஈடுபட்ட பிரேம்குமார் உள்ளிட்டவர்கள் வந்து விசிகாவுக்காரங்க, அப்போ விசிகா தான் இதை தூண்டி விட்டு பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூகத்துக்குள்ள பகையை விசிகா ஏற்படுத்துதுங்கிற மாதிரியான ஒரு சமூக பதற்றத்தை அன்புமணி ராமதாஸ் ஏற்படுத்திட்டு போகிறார். அந்த இடத்துல தான் திருப்பியடி, அதாவது திமிரி எழு திருப்பி எழி அப்படிங்கிற முழக்கத்தில் சில கட்சி தலைவர்கள் பேசுகிறாங்க. அதன் காரணமாக தான் இது நடந்துச்சு அப்படின்னு அபாண்டமான ஒரு சமூக குற்றச்சாட்டை விசிகா மேலேயும் அண்ணன் தொல் திருமாவளவன் மேலேயும் வச்சுட்டு ஒரு சமூக பதற்றத்தை எரியிற நெருப்பில் மேலும் எண்ணெயை ஊற்றுற வேலையை அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு. இது ஒரு தலைவருக்கு அழகா அப்படிங்கிற கேள்வியை நாம் இதை கேட்க கடமைப்பட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை எப்படி அவர் கொண்டு போகிறாருன்னா, வன்னியர், தலித் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் கொண்டு போகிறார். ஏன்னா தமிழரசன், விஜயகணபதி எல்லாம் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவங்கள தலித் சமூகத்தை சார்ந்தவங்க ஒரு மிரட்டல், அதாவது தொடர்ந்து அச்சுறுத்துறாங்க, அதனால பெட்ரோல் ஊற்றி கொளுத்திட்டாங்க. ஒரு அச்சுறுத்தல் போக்கிலேயே இங்கே 2 சமூகமும் இருக்கு, வன்னியர்கள் தான் தொடர்ந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனில் அதை கொண்டு போகிறாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, எரித்து படுகொலை செய்யப்பட்ட
மரணிச்ச தமிழரசன் வந்து வன்னியரே கிடையாது. அவர் வந்து கோனார் சமூகத்தை சேர்ந்தவர். இப்ப சொல்லணும்னா யாதவ் சமூகத்தை சேர்ந்தவர். ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூரில் இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்றதை தட்டி கேட்ட தகராறில் தமிழரசன், விஜய கணபதி ஆகியோர் தீ வைத்து எரிக்கப்பட்டனர். இதில் தமிழரசன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இளைஞரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை மற்றும் இழப்பீடு வழங்க உத்தரவிடக் கோரி யாதவ மகாசபை மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். யாதவ மகாசபை மற்றும் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகத்தினர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். விஜய கணபதி வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். பெட்ரோல் வாங்கிட்டு வந்த தமிழரசன் தரப்புல சங்கர் அப்படிங்கிறவர் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர். இங்க ஏன் சாதியை சொல்ல வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா, சாதியை சொல்லி சமூக பதற்றத்தை ஏற்படுத்துற வேலையை அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்கார். சமூக பதற்றத்தை தூண்டுற வேலையை அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்கார். அன்புமணி ராமதாஸ் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னே அந்த பதற்றத்தை தணிக்கிற வேலையை அவர் சொல்றாரு இல்லையா, நாங்க படிக்க சொல்றோம், டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ், 40 வருஷத்துக்கு முன்னாடி பாஷாவா இருந்தோம், இப்ப நாங்க மாணிக்கமா மாறிட்டோம் அப்படின்லாம் அவர் சொல்றது உண்மை அப்படின்னா, நிஜமாவே ரொம்ப பொறுமையா அவருக்கு கிடைச்ச தகவல்ல நிச்சயமா உண்மை தகவல் அவர் கிடைச்சிருக்கும். அதன் அடிப்படையில் பேசியிருக்கணும். அப்படி ஒருவேளை அவருக்கு தகவலே வரலனாலும் இது பதற்றத்தை ஏற்படுத்தும், சமூக பகையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பொறுப்புணர்ச்சியோட இந்த சம்பவத்தை மட்டும் கண்டிச்சுட்டு காவல்துறை கிட்ட கோரிக்கை வச்சுட்டு, ஒருவேளை நடவடிக்கை எடுக்கலன்னா நடவடிக்கை எடுக்க சொல்லி கோரிக்கை வச்சுட்டு அமைதியா முழு தகவல் கிடைக்கிற வரைக்கும் பொறுமை காத்திருக்கணும் அன்புமணி ராமதாஸ். ஆனா அவசரமா தமிழரசனை வன்னியர்னு சொல்லி வன்னியர் தலித் பிரச்சனையை தூண்டுற அளவுக்கு அவர் பேச வேண்டிய தேவை அவருக்கு எங்க வந்துச்சு அப்படிங்கிறதான் இங்க முதல் கேள்வி. அது ஒரு தலைவருக்கு அழகா அப்படிங்கிற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இந்த சமூக பதற்றத்தையே முன்மொழிஞ்சவர் அன்புமணி ராமதாஸ் தான் அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழுது. ஏன், எந்த அடிப்படையில் இந்த சந்தேகம் எழுது அப்படின்னா, 15ஆம் தேதியா அவங்க அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்துற திட்டத்தோட இருந்திருக்காங்க. இப்போ அம்பேத்கர் சிலையை சேதப்படுத்துற திட்டம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த திட்டத்தை யார் போட்டு கொடுத்திருப்பா அப்படிங்கிற கேள்வி இங்க மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஏன்னா இது நம்ம வெறுமனே போற போக்குல குற்றச்சாட்டு வரல, சிலை சேதப்படுத்துற தகவல் கிடைச்சி காவல்துறை எல்லாம் அந்த அம்பேத்கர் சிலைக்கு பாதுகாப்பு, மிகப்பெரிய அளவுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அதனால நம்ம போற போக்குல ஒரு விஷயத்தை சித்தரிச்சு எல்லாம் நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இதன் பின்னாடி ஒருவேளை வன்னியர் சங்கமோ அன்புமணி ராமதாஸோ இருக்காங்களாங்கிற ஒரு சந்தேக கேள்வி நமக்கு எழுது. அதன் தொடர்ச்சியா தான் இந்த கைகலப்பு ஏற்பட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தவே இதை சரி அதுதான் நம்ம பதற்றத்தை ஏற்படுத்த முடியல, இதையாவது நமக்கு சாதகமா பயன்படுத்தி சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி நம்ம சாதிக்காரங்களையாவது நம்ம பின்னாடி ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுவோன்னு ஒருவேளை பாமகவும் அன்புமணி ராமதாஸும் திட்டமிட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இதனோட ஏற்படுது. அதனாலதான் யாதவ் சமூகத்தை சேர்ந்த ஒரு தமிழரசன் அப்படிங்கிற இளைஞன் எரிக்கப்பட்டதுக்கு அவசரமா வன்னியர் சமூக இளைஞர்களை தலித் மக்கள் கொளுத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பையும், அதை வேகமா விசிகா மேல பழி போடுற வேலையையும் அன்புமணி ராமதாஸ் செஞ்சிருக்காரு. ஒருவேளை அந்த அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்க விசிகா கட்சிக்காரங்களாவே இருந்தாலும் கூட அதை எப்படி நீங்க கட்சி மேல பழி போடுவீங்க? அது அங்க நிகழ்ந்த சம்பவம் கட்சி ரீதியா நடந்த சம்பவமா, கட்சிக்கான மோதலா, கட்சிக்கு 2 கட்சிக்கும் இடைப்பட்ட மோதலா, பாமகவுக்கும் விசிகாவுக்கும் ஏற்பட்ட மோதலா? அங்க அதுக்கு பின்புலமா ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல, அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல தானே பிரச்சனையா மாறி கைகலப்பாயி எதிர்வினை ஆற்றப்பட்டிருக்குல்ல. அதை ஏன் நீங்க பேச மறுத்து ஒரு கட்சி மேல பழி போடுறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இது எல்லாம் பார்க்கும்போது உள்நோக்கத்தோட ராமதாஸ் அன்புமணி அவர்களுக்கு இதனூட லாபம் ஏற்படுறதுக்காக இந்த திட்டம் தீட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா அவசரமா ராமதாஸ் அவர்கள்கிட்ட இருந்து அறிக்கை வருது, அவசரமா அன்புமணி கிட்ட இருந்து அறிக்கை வருது, அவசரமா பேட்டியில வந்து இதை சமூக பிரச்சனையா மாற்ற பார்க்கிறாரு, அவசரமா விசிகா மேல பழி போட்டும் இதை பேசுறாரு. அப்போ காவல்துறை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, பாமகவை விசாரிச்சிருக்கணும், அங்க உள்ள பாமக பொறுப்பாளர்களை விசாரிச்சிருக்கணும், அங்க உள்ள வன்னியர் சங்கத்தை விசாரிச்சிருக்கணும், அன்புமணி ராமதாஸையே விசாரிச்சிருக்கணும். இதுதானே இப்ப நம்ம இந்த செய்தியிலிருந்து இதுதான் நமக்கு கிடைக்குது. இப்போ அடுத்ததான் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, வன்னியர்கள் உங்களுக்கு என்ன ஒரு ஏவல் நாய்களா நம்ம இந்த வார்த்தை கடுமையா இருந்தாலும் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஏன் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்திக்கிட்ட விதத்தை பார்த்தா வன்னியர்களை ஒரு ஏவலாளிகளா தான் அவர் வச்சிருக்காரா அப்படிங்கிறது தான். வன்னிய இளைஞர்களை அவங்கள படிக்க விடாம பண்ணிடுறது, அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாம முடக்கப்பட்ட பிறகு பாமக தங்களுக்கான வன்முறையாளர்களா அவங்கள மாத்திக்குதோ அப்படிங்கிறது. ஏன்னா ராணிப்பேட்டையில இது முதல் சம்பவம் கிடையாது. இந்த ஒரு 3-6 மாசத்துக்குள்ளவே பல்வேறு சம்பவங்கள், ஜாதி ரீதியிலான படுகொலைகள், உண்மையிலே வண்டியில வேகமா போனதை தட்டி கேட்ட 2 பேர் அடிச்சு படுகொலை,
காதலிச்ச ஒரு மாணவனை பொய் சொல்லி வரவழைச்சு அடிச்சு கிணத்துல தூக்கி போட்ட படுகொலை. நாமளே 2-3 விஷயத்த ராணிப்பேட்டையிலேருந்து பேசியிருக்கோம், ராணிப்பேட்டை சம்பவம் குறித்து பேசியிருக்கோம். இப்படி பல்வேறு ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு. எந்த சமூகமா இருந்தா என்னப்பா, யாதவா இருந்தா என்ன, அன்புமணி குரல் கொடுக்க கூடாதான்னு சிலருக்கு கேள்வி எழுந்திருக்கலாம் நம்ம இப்ப பேசும்போதே. அப்படி எல்லா சமூகத்துக்கும் மனிதநேய அடிப்படையில குரல் கொடுப்பாரே ஆனால் அன்புமணி ராமதாஸ் இத்தனை சம்பவம் நடந்துச்சே ராணிப்பேட்டையில், இதுக்கு முன்னாடி பல்வேறு சம்பவங்கள்ல வன்னியர்கள் ஈடுபட்டிருக்காங்களே, அதுக்கு ஏன் நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு நீங்க ஏன் பேசல? பாதிக்கப்பட்டவங்களோட வழிகளை ஏன் நீங்க பதிவு பண்ணல? சரி, எல்லாமும் முடிஞ்ச பிறகும் கூட அந்த வன்னிய இளைஞர்களை ஒழுங்குபடுத்த, அவங்கள ஒரு ஒழுக்கத்துக்கு கொண்டு வர, நல்வழிப்படுத்த அதுக்கடுத்து நீங்க என்ன முயற்சிகள் மேற்கொண்டீங்க? ஒரு கூட்டம் போட்டீங்களா? உள்ளரங்கு கூட்டம் போட்டீங்களா? அவங்களுக்கு அறிவுரை வழங்கினீங்களா? அவங்கள படிக்க சொன்னீங்களா? படிக்காதவங்களை படிக்க வைக்க முயற்சி பண்ணீங்களா? இல்ல படிக்கிற இளைஞர்கள்கிட்ட சமூகத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு பேசுனீங்களா? என்ன பண்ணீங்க இது வரைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணாம இந்த இடத்துல மட்டும் ஒரு யாதவ சமூகத்தை சேர்ந்தவனை வன்னியரா காட்டி, வன்னியரை எரிச்சுட்டாங்க, வன்னியரை எரிச்சதுனால அவன் செத்து போயிட்டான், மரணம் அடைஞ்சிட்டான், அப்போ வன்னியர்கள் மத்தியில் ஒரு எழுச்சி எழணும், நாங்க பாஷாவா மறுபடியும் மாறணுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பதற்றத்தை எல்லாம் தொடர்ந்து எழுப்புறதுனால எங்களை நீங்க உசுப்புனா போய் கடிக்கிற உங்க வீட்டு நாய் மாதிரி நினைச்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வியை நம்ம வலுவா முன்வைக்க கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து கடைசியா நம்ம ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா, இப்போ சரி, அங்க குற்றத்தில் ஈடுபட்டவங்க பட்டியலினத்து சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனாலே அவங்க விசிகா அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால விசிகா மேல குற்றம் சாட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், கிருஷ்ணகிரியில ஒரு பள்ளி மாணவியை 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்காங்க. அதே பள்ளியில் இருக்கிற 3 ஆசிரியர்கள். அந்த 3 ஆசிரியர்களுமே வன்னியர் சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள். அப்போ இந்த ஆசிரியர்கள் பண்ண அந்த சிறுமிக்கு வன்கொடுமையை பண்ண அந்த பொறுப்புக்கு பாமக பொறுப்பேற்றுக்குமா? பாமக செஞ்ச குத்தமாயிடுமா? பாமக தான் இந்த மாதிரியான சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமையை செய்ய இளைஞர்களை தூண்டி விடுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி மீதும் அன்புமணி ராமதாஸ் மீதும் நாம வச்சா அதை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்குமா? அன்புமணி ராமதாஸ் ஏற்பாரா? இன்னும் சொல்ல போனா அந்த 3 ஆசிரியர்கள்னு கூட சொல்லக்கூடாது, அந்த பொறுக்கி பயல்களை, அந்த பொறுக்கிகளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு அங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் காவல் நிலையத்துக்கு வந்து நிக்குது. அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மீது கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே வராம, மனித தன்மையே இல்லாம, ஜாதி வெறியோட அந்த ஆசிரியரை காப்பாற்றுற வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. நம்ம 1-2 செய்திகளை பார்த்து சொல்லல, பல்வேறு சம்பவங்கள். எந்த கொடூரமான ஜாதி வெறியில ஈடுபடுறவனையும் காப்பாற்றுற இடத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போய் நிக்குது, வன்னியர் சங்கம் போய் நிக்குது. இதுதான் நீங்க சங்கம் கட்டணத்துக்கான வேலையா? வன்னியர் சங்கம் இடஒதுக்கீடும் கல்வியும் உரிமையும் வேலை வாய்ப்பையும் கேட்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சங்கம். அது இன்னைக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா, கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கு, கொடூரமான ஜாதி வெறியில் ஈடுபட்டவனை காப்பாற்றுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு, பாலியல் சீண்டல் செஞ்சவனை காப்பாற்றுற வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்க வேலையா? இதுக்காக தான் வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுச்சா என்ன? படிக்க வைக்கணுங்கிற போர்வையில அன்புமணி ராமதாஸ் நம்மள வன்முறைக்குத்தான் இழுக்கிறார் அப்படிங்கிறத நாம உணரணும். தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேட்க வந்தா உன் மேல கோவம் வரும். ஆண்ட்ராய்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் ஏண்டான்னு கேள்வி கேட்ட உன் மேல கோவம். ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. ஒன்னு சேர்ந்து நிக்கிறவங்க தனித்தனியாக நம்மள சண்டை போட வைக்கிறாங்க பரம்பரையாக. எப்படி 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 கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி 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 இத கேட்கல நான் எப்படி 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 இத மாத்தல நான் எப்படி.